ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட்லி வறுக்கிறதுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இதில் கடுகு ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிட்டோம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு நல்லா நைஸாக நசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த இட்லி ஃப்ரை. இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கணும். இந்த இட்லி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலரி விடணும். இந்த நெய் எல்லா இட்லிலையும் ஸ்ப்ரே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரே ஆனால் தான் நம்ம அந்த பொடி தூவும்போது நல்லா இதுவாகும், மிங்கிளாகும். இப்போ இந்த இட்லி பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகாட்டி தூவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ட்ரையாக தெரியுது, அதனால் 1 ஸ்பூன் நெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.